என்ன கொஸ்டின் அப்படின்னா, மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கையை தூக்கலாமா? வெக்கப்படாதீங்க. சில தூக்கிட்டு கீழே போடுறீங்க. கொஞ்சம் பேர் தானா? சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். எனக்கு மோட்டிவேஷன் தேவை இல்லை, நானே மோட்டிவேட் ஆகிக்கிடுவேன். கை தூக்குங்க பார்க்கலாம். நிறைய பேர் கை தூக்கியிருக்கீங்க. ஓகே, குட். கீழே போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் போட்டுக்கிடணும், சரியா? எனக்கு 100க்கு இவ்வளோ மார்க், என் மார்க். அது நீங்கள் எக்ஸாமுக்காகவோ அல்லது எல்லாமே சேர்த்து டோட்டலாக உங்கள் லைஃப்பில் எனக்கு இவ்வளோ மார்க். புரியுதா நான் கேட்குறது? புரியுதா? உங்களை பற்றி உங்களுக்கு நீங்கள் ஒரு மார்க் இப்போ போட்டு வச்சுக்கணும். போட்டுக்கிட்டீங்களா எல்லோரும்? உங்கள் மனசுக்குள்ளே வெளியே சொல்ல வேண்டாம். எனக்கு 50 மார்க் 60 மார்க் அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன செஞ்சுக்கணும்? இப்போ எல்லாருமே உங்களுக்குன்னு ஒரு மார்க்கை போட்டு வச்சுருக்கிறீங்க. அந்த ½ அன் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட மார்க் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே தானா? ரெடியா? இப்போது இன்னொரு கொஸ்டின் கேட்க போகிறேன். Why do you study? Why do you study? ஏன் படிக்கிறீங்க? நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், அந்த ஆப்ஷனுக்கு போகிறவங்க கை தூக்கலாமா? என்னோடய அப்பா அம்மா என்னைய படிக்க சொல்கிறாங்க, என்னோடய டீச்சர்ஸ் என்னைய படிக்க சொல்கிறாங்க, அதனால் நான் படிக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க கொஞ்சம் கை தூக்கலாமா? வெரி குட். கொஞ்சம் பேர் கை தூக்கியிருக்கிறீங்க. ஓகே, இன்னொரு ஆப்ஷன் சொல்லட்டுமா? கொஞ்சம் பேர் தான் கை தூக்கியிருக்கிறீங்க. இன்னொரு ஆப்ஷன், நான் நிறைய மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் படிக்கிறேன். ரேங்க் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், நிறைய மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக படிக்கிறேன். இருக்கிறீங்களா? அதுவும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்களா? மித்தவங்க எல்லாரும் மற்றவங்க கை தூக்குறத சும்மா வேடிக்கை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு ஆப்ஷன் சொல்ல போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படிக்கிறது, அதனால் படிக்கிறேன் அப்படி சொல்கிறீங்களா? நான் நல்லா படித்து எங்கள் பேரண்ட்ஸை பெருமைப்படுத்த போகிறேன், எங்கள் காலேஜுக்கு பெருமை வாங்கி தர போகிறேன், அதுக்காக படிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இருக்கிறீங்களா? கை தூக்குங்களேன். வெரி குட். கடைசியாக ஒரு ஆப்ஷன், ஓகேவா? இது என்னன்னா, நான் எதுக்கு படிக்கிறேன்னு எனக்கே தெரியல. வெரி குட். நிறைய பேர் கை தூக்கியிருக்கிறீங்களே. சரி, நான் இப்போ இந்த 4 கேட்டகரி சொன்னேன்ல, அது யாருன்னு சொல்லிடுறேன். அப்பா அம்மா சொல்கிறதுக்காக படிக்கிறேன், டீச்சர் சொல்கிறதுக்காக படிக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க லோயர் கேட்டகரி. அடுத்தது நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ரேங்க் வாங்கணும்னு படிக்கிறீங்கல்ல, நீங்கள் ஆவரேஜ் கேட்டகரி. அடுத்தது எனக்கு படிக்கிறது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, யூ ஆர் பிரில்லியன்ட். ஆனால் நான் ஏன் படிக்கிறேனே தெரியாமல் படிக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஜீனியஸ். ஏன் தெரியுமா? நான் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு டூ சம்திங். நான் படித்து ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன். எஜுகேஷன்னா என்ன? எஜுகேஷன் என்னன்னு தெரியாமலே படிக்கக்கூடாதுல்ல. எஜுகேஷன்னா என்னன்னே தெரியாமல் என்ன செய்யக்கூடாது? படிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கிறீங்க எஜுகேஷன் அப்படின்னா? நான் படித்து ஒரு வேலைக்கு வரணும் இப்படி நினைக்கிறீங்க. படித்தது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும். அப்போ அவங்க படித்த எஜுகேஷன் எப்படி அதுக்கு பிரயோஜனம் ஆகும்? எஜுகேஷன்னா என்ன தெரியுமா? நீ படிக்கிறீல்ல, ஏதோ ஒன்று படிக்கிற. ஒருத்தர் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, ஒருத்தர் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க, ஒருத்தர் மேக்ஸ் படிக்கிறீங்க. நீ படித்ததை வச்சு நீ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும். அதுதான் என்னது? அதுதான் என்னது எஜுகேஷன். புரியுதா? நான் படிக்கணும், மார்க் வாங்கணும், நிறைய டிகிரி வாங்கணும், நல்ல வேலைக்கு வரணும், அது பேர் எஜுகேஷன் கிடையாது. அது படிக்காமலே வேலை பார்க்கலாம், படிக்காமலே சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் ஏன் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த படிப்பு மற்றவங்களுக்கு எப்படியாவது என்ன செய்யணும்? யூஸ் ஆகணும். அதுக்கு பேர் தான் என்னது? எஜுகேஷன். நீங்கள் இப்போ +2 வரை முடிச்சுட்டு இப்போ காலேஜுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஒன்று என்னது?
புதுசு கிடையாது. 10th எக்ஸாம் எழுதி வந்துட்டீங்க, 12th வந்துட்டீங்க, இப்போ எக்ஸாமுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, அப்படி தானே? இன்னொன்று, எல்லோரும் ஒரே மாதிரி கேட்டகரியில் என்ன செய்ய மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் சூழ்நிலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்ன செய்யாது, தெரியாது. ஒரு பையன் வந்து அவ்வளோ நல்லா படிக்கிறான், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க்கு, ஆனால் அவன் டியூஷன் எதுவுமே படிக்கலை. எப்படி இந்த பையன் டியூஷனே, அவங்க அம்மா அப்பா படிக்காதவங்க, இவன் எப்படி எல்லாம் சென்டம் வாங்குறான், இவ்வளோ படிக்கிறான்னு. சில வீட்டில் பிள்ளைங்கள நிறைய டியூஷன் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க, பிள்ளைங்க மார்க் வாங்க மாட்டேங்காங்க. இவனுக்கு இந்த அறிவு எப்படி இருந்து வந்துச்சு, எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்? அம்மா அப்பாவுக்கு சொல்லித்தர தெரியாது. அவன் டியூஷன் படிக்கலை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கான், அவன் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்குறான். அவனுக்கு நாலேஜ் எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன், எங்கேருந்து வந்திருக்கும்? அவன்கிட்ட கேட்டேன் எப்படிப்பா அப்படின்ட்டு. அவன் என்ன திரும்ப சொன்னான், எங்கள் அப்பா பயங்கர குடிகாரர், எங்கள் அம்மா கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க, சித்தாள் வேலைக்கு போய் என்னையும் தம்பிக்கும் சாப்பாடு கொடுத்து வளர்க்குறாங்க. எங்கள் அம்மா தூங்கின பிறகு அவங்க கையை பார்ப்பேன், கையெல்லாம் ரத்தமாக இருக்கும். எங்கள் அம்மா எங்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நாளும் காட்டுனதில்லை. இந்த சிச்சுவேஷன் அவனுக்கு என்னத்தை கொடுத்துருச்சு தெரியுமா? விஸ்டம் கொடுத்துருக்கு. எங்கேருந்து வருது பார்த்தீங்களா அறிவு? நான் எப்படியாவது படித்தாதான் என் அம்மாவை பெருமைப்படுத்த முடியும், என் அம்மாவை நல்லா வைக்கணும். அந்த பையன் டாக்டர் ஆகிட்டான் கவர்மெண்ட் கோட்டாவில், ஒரு டியூஷன்லாம் படிக்காம. இதுதான் எஜுகேஷன்னா என்னன்னு என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறனால, உங்களை மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுறனால வர்றது வேறு. அது எப்படி வருது, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வருது. நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே வேறு வேறு. இப்போ கடவுள் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூலதனம் கொடுப்பார், நமக்கு வந்து கிடைக்கும், அப்படி தானே? அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த அவுட்புட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூலதனம் என்னது சொல்லுங்கள்? உங்களுக்கு குழந்தையாக இருக்கும்போது நிறைய டைம் நல்லா விளையாடலாம், டாய்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வச்சு ஒரு குழந்தை நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணும். ஒரு குழந்தை விளையாடாமல் அழுதுகிட்டே இருக்கும், புரியுதா? நல்லா விளையாடின குழந்தை நல்லா இருக்குது, அழுதுகிட்டே காலத்தை ஓட்டின குழந்தை அதை அனுபவிக்காமல் போகுது. இப்போது நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, உங்கள் கையில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன கொடுக்கப்பட்டிருக்கு தெரியலையா? ஏன் ஒருத்தர் பதில் சொல்லலை? எஜுகேஷன் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கொஞ்ச நாளைக்கு தானே இருக்கும், கொஞ்ச நாளைக்கு தானே இருக்கும், காலம் முழுசெல்லாம் வராது, கொஞ்சம் டைமில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போயிடுவீங்க. அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேறு ஒன்று கொடுக்கப்படும். உங்களுக்குன்னு ஒரு கணவர் வருவார், அது ஒரு மூலதனம் வச்சுக்கோ. அந்த கணவரை வச்சு சிலர் நல்லா வாழுவாங்க, சிலர் போராடிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அவுட்புட். அதுக்கடுத்தால இன்னொன்று கொடுப்பார் கடவுள், உனக்குன்னு ஒரு குழந்தைய கொடுப்பார். சிலர் அந்த குழந்தைய அருமையாக வளர்ப்பாங்க, சிலர் வளர்க்க தெரியாமல் அந்த குழந்தைக்கு அன்பே கொடுக்காம அந்த குழந்தைய அம்மாவோட அன்புக்காக ஏங்க வச்சுருவாங்க, அப்படியும் வளர்ப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் கடவுள் நம்ம கையில் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த ஒன்றையும் நல்லா யூஸ் பண்ணுறதும் நல்லா யூஸ் பண்ணாததும் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அது கடவுள் கையில் என்ன இல்லை. சிலர் ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இவங்களால தான் எனக்கு இப்படி ஆச்சு, அவங்களால தான் நான் படிக்கலை, இவங்களால தான் மார்க் போச்சு, அப்படி இப்படின்ட்டு. அது தப்பு. இப்போ உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எஜுகேஷன், ஓகேவா? நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒன்று உனக்கு கொடுப்பாருன்னு சொன்னோம்ல கடவுள். நான் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது இப்போவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப்பில் எப்போ வேணாலும் நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே போகும்போதும் அப்ளை பண்ணலாம், உங்கள் குழந்தைக்காக அப்ளை பண்ணலாம், நீங்கள் வயசான அப்புறமும் எப்போனாலும் இந்த கான்செப்ட் நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். 2 விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, சரிதானம்மா? ஏன்னா நம்ம எல்லா விஷயத்துலையும் ஒன்று சக்ஸஸ் ஆகும், இன்னொன்று ஃபெயிலியர் ஆகும். 2 தான் நடக்கும். அது எக்ஸாமாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, மேரேஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படி தான். ஒன்று சக்ஸஸ், இல்லைன்னா ஃபெயிலியர். சக்ஸஸ்னால் என்ஜாய் பண்ணுறதும், ஃபெயிலியர்னால் போய் சூசைட் பண்ணுறதும் வாழ்க்கை கிடையாது, அப்படி தானே? 2யுமே ஃபேஸ் பண்ணணும். சக்ஸஸ் வந்தாலும் என்ன செய்யணும்? ஃபேஸ் பண்ணணும். ஃபெயிலியர் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். அதுதான், அதை புரிகிறது தான் எஜுகேஷன்.
சரியா? புரியுதா? அதை தெரிஞ்சுக்கிறது தான் என்னது எஜுகேஷன். சக்ஸஸ் வரும்போது நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற, ஃபெயிலியர் வரும்போது நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற, நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்கும் உன்னோட. அப்போ தான் அவுட்புட் நல்லபடியாக இருக்கும், நீ மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க முடியும். அப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் 2 விஷயத்தை நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன் லேசினஸ். சரியா? சோம்பேறித்தனம். சோம்பேறியாக இருக்கவங்கள என்ன செய்ய முடியலாம்? ஒருவேளை நீங்கள் கூட இருப்பீங்க சோம்பேறியாக. ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நாளைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் நாளைக்கு இன்னும் 24 மணி நேரம் இருக்குல்ல, நம்ம சாயங்காலம் பண்ணலாம் அந்த அசைன்மெண்ட்டை அப்படின்னு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்க. சோம்பேறியோட குவாலிட்டியை சொல்கிறேன். அப்புறம் சாயங்காலம் ஆகும்போது சரி நைட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது. நைட் ஆகும், தூக்கம் வந்துடும், சரி ரொம்ப டயர்டாகிடுச்சுல காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு பண்ணலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது. காலையில் ஆகிரும், பண்ண முடியாது, அவசரமாக ஏதோ பண்ணுவாங்க, சரி காலேஜில் போய் முடிச்சிடலாம் கடகடன், இன்னும் கொஞ்சம் போஸ்ட். அங்கே வந்தால் அதுவும் முடிக்க முடியாமல் போயிடும். மேம் கிட்டே ஏதாவது பேத்தி என்னமோ அது பண்ணி ஏதாவது எக்ஸ்கியூஸ். சோம்பேறிக்கிட்ட தான் எப்போவுமே என்ன இருக்கும்? எக்ஸ்கியூஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருந்துன்னா நீங்கள் யார்? சோம்பேறி. ஒரு வேலையாக அப்பமே முடிச்சிடணும். இந்த லேசினஸ் உங்களுக்குள்ளே என்றைக்குமே வராமல் என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கிடணும். இந்த மாதிரி லேசியாக இருக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷன் ரொம்ப தேவை. என்ன பண்ணலாம்? அதுவும் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு கார் ஓட மாட்டேங்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஓட மாட்டேங்குது, என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? கொஞ்சம் பின்னாடி இருந்து தள்ளி விடுவாங்களா? பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி விடுவாங்க, அதுக்கப்புறம் அதை என்ன செஞ்சிடும், பிக்கப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் கொஞ்சம் அந்த மோட்டிவேஷன் கொடுத்து என்ன செய்வோம், கொஞ்சம் தள்ளி பார்க்குறோம். அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சிடணும், பிக்கப் ஆகணும்ல, தள்ளிக்கிட்டே வர முடியுமா? அது மாதிரி சோம்பேறிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிடுவாங்க. அவங்க வேலையை முடிச்சிருக்க மாட்டாங்க, ரெடியாக யாரையாவது ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணிடுவாங்க. ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அதை சொல்கிறேன். அவர் வந்து தன்னுடைய வேலைக்காரங்க 3 பேருக்கு என்ன பண்ணாராம், ஆளுக்கு ஒருத்தருக்கு 10 தாளந்து, ஒருத்தருக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே 5 தாளந்து, சரி ஒருத்தருக்கு 10,000 ரூபாய், ஒருத்தருக்கு 5,000 ரூபாய், இன்னொருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன செய்கிறாரு, வெளியூருக்கு போயிடுறார். போயிட்டு ரொம்ப நாள் கழித்து திரும்பி வந்தார். வரும்போது என்ன நடந்துச்சு, இந்த 10,000 வச்சுருந்தார்ல அந்த ஆள் வந்து எஜமான் கிட்ட நீங்கள் 10,000 கொடுத்தீங்க, நான் என்ன செஞ்சுட்டேன், 20,000 சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு கொண்டு கொடுக்காரு. அப்போது அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, வா நீ என் கூட வா, என்னோட சந்தோஷத்தில் நீ என்ன செஞ்சுக்கோ, ஜாயின் பண்ணிக்கோ, நான் சாப்பிட்றது சாப்பிட்டு என் கூட இருன்னு சொல்கிறார். 5,000 கொடுத்தார்ல, அவரும் திரும்ப வந்து நான் 5,000த்தை 10,000 ஆக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த ராஜாவுக்கு அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நீயும் என் கூட வந்து என்ன செய்யி, என்னோடய சந்தோஷத்தில் ஜாயின் பண்ணிக்கோ. இந்த 1000 வாங்கினார்ல, அவர் சொல்கிறாரு, அவரை எக்ஸ்கியூஸ் சொல்கிறார், நான் பயந்துட்டேன், நீங்கள் கடினமான மனுஷன், அதனால் நீங்கள் எதுவும் சொல்வீங்களோன்னு பயந்துட்டேன், அதனால் நான் அதை புதைச்சி வச்சுருந்தேன் பத்திரமா, அந்த 1000 ரூபா அப்படியே இருக்குது, இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த ராஜா சொன்னார், சோம்பேறியே, பொல்லாதவனே, நீ இருளான இடத்துக்கு போ, உனக்கு இந்த சந்தோஷத்தில் பிரவேசிக்கிறதுக்கு தகுதி இல்லை, சோம்பேறிக்கு நல்லா வாழ்கிறதுக்கு தகுதி கிடையாது. நீ வந்து சோம்பேறினா நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படாத, உனக்கு ஆசைப்படுறதுக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது, சோம்பேறியாக இருக்காத. அது மட்டும் இல்லை, அடுத்தல அந்த ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா, அந்த சோம்பேறி கையில் ஒரு 1000 ரூபா இருந்ததில்ல, அதை பிடுங்கிட்டார். இதை கொடு, யாருக்கு கொடுத்தாரு, பிடுங்கி யார் கையில் கொடுத்தாரு, இந்த 10,000 வச்சுருந்தார்ல அவன்கிட்ட கொடுத்துட்டு சொன்னார், உள்ளவன் எவனுதோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன்கிட்ட இருந்து உள்ளதும் என்ன செய்யப்படும், எடுத்து கொள்ளப்படும். உனக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், நல்லா பாடுறது, நல்லா படிக்கிறது, நீ சோம்பேறியாக இருந்தேன்னா ஒரு 2-3 வருஷம் கழித்து அந்த டேலண்ட் உங்ககிட்ட இருந்து போயிடும், திரும்ப கிடைக்காது. சிலர் டேலண்ட்டே இருக்காது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துருவார் ஆண்டவர். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன்கிட்ட உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் என்ன செய்யக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணுறவன் தான் உலகத்திலே முட்டாள். இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கணும். 2வது டெம்டேஷன். டெம்டேஷன் வராமல் யாராலையும் என்ன செய்ய முடியாது,
பார்க்க முடியாது. டெம்டேஷன் எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் எல்லாருக்குமே வரும். உங்களுக்கு இந்த வயசில் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா வயசானவங்களுக்கு கூட என்ன செஞ்சிருது, வயசானவங்க கூட லவ் பண்ணுறாங்க, ஓடி போகிறாங்க. அப்போ இந்த டெம்டேஷன் வந்து என்ன செய்யுது, எல்லாருக்கும் வருது. ஆனால் அந்த டெம்டேஷன் நமக்குள்ளே வராமல் நம்ம என்ன செஞ்சுக்கணும், வராமலையும் பார்க்க முடியாது, வரும், அது இயற்கை தான். ஆனால் அதில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது, என்ன செய்வீங்க டெம்டேஷன் வந்துட்டுனா நீங்கள் எப்படி அதில் ஓவர் கம் பண்ணுறீங்க? சிலருக்கு ஃபோனில் டெம்டேஷன் வரும். அந்த காலையில் எந்திரிச்சோடனே டக்குன்னு மொபைல் எடுத்து தான் வீட்டுக்கு பார்ப்பாங்க. எல்லாமே படுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாப் கிடச்சாலும் கடன்ட்டு எல்லாத்தையும் பார்க்குறது அப்படி தான் இருப்பாங்க. அந்த ஒரு டெம்டேஷன் மொபைலில் இருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இந்த டெம்டேஷன் வரும்போது கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா, உன் படிப்பு பாதிக்கப்படும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். இல்லையா? ஆமாம் தானே? சிலர் வந்து ஒரு பொண்ணு சொல்கிறா என்கிட்ட, அவளுக்கு திடீர்னு ஒரு பையன் மேலே லவ் வந்துடுச்சு. ஆனால் அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய படிப்பை ரொம்ப பாதிக்கும். அப்போ அதுலேருந்து அவளுக்கு வெளியே வந்துடணும். வேண்டாம், இது வந்து சரியான இது கிடையாது, நம்ம இதுலேருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும். அவளால் முடியவே முடியலை. வெளியே வந்துடணும் நம்ம படிக்கணும் அப்படியே அவளுடைய சோல் வந்து அவளுக்குள்ளே ரொம்ப போராடுது. இந்த மாதிரி வந்து நான் மண்டைக்குள்ளே தான் என்ன செய்யும், ஒரே மண்டைக்குள்ளே போராட்டமாக இருக்கும். அது உள்ளேருந்து வரக்கூடியது. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை திருடுற பழக்கம் இருக்குது, பொய் சொல்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய திருத்தும் போது சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிரு, திருந்திருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டெம்டேஷனில் விழுந்துட்டுனா நீ கொஞ்சம் கொஞ்சமாக திருந்திருன்னு சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு என்ன செஞ்சிடணும், வெளியே வந்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தணும்னு நினச்சா அதுக்குள்ளே அது நம்மளை சுத்தமாக டேமேஜ் பண்ணிடும். நீயாக இருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாது. அது உன் மூளை ஒன்றையும் அறியாமல் எதையாவது பண்ண ஆரம்பிச்சோம். அதனால் டிலே பண்ணாமல் என்ன செய்யணும், இந்த மாதிரி டெம்டேஷனில் டக்குன்னு வெளியே வந்துடணும். எப்படி வெளியே வரலாம்? வெளியே வந்துடலான்னு சொல்கிறது ஈஸி. எப்படி வெளியே வரலாம்? நான் நல்லா ப்ரேயர் பண்ணுறேன் வெளியே வந்துடணுன்ட்டு, ஆனாலும் என்னால் முடியலை. புக்கை எடுத்தோடனே அந்த பையன் முகம்தான் தெரியுது. நைட்டு படுத்தா கனவுல அந்த பையன்தான் வரான். காலையில் எந்திரிச்சாலும் டக்குன்னு அவன் நினப்பு தான் வருது. சாப்பிடும் போதும் நான் என்ன செய்ய, நான் இதை விரும்பலை, ஆனால் நான் மாட்டிக்கிட்டேனே, என்னால் வெளியே வர முடியலையே, என்ன செய்ய அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன செய்யலாம், வரலாம். இது மட்டும் இல்லை, மொபைல் ஃபோனோ எந்த ஒரு டெம்டேஷன். ஒரு கௌதம புத்தர் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? அவர் ஒரு மாங்க், அப்படி தானே, துறவி. அந்த மாங்க்குக்கு நிறைய மாங்க்ஸ் டிசைபிள்ஸ் இருக்காங்க. மாங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒவ்வொரு இடமா போயிட்டே இருப்பாங்க. அந்த இமயமலை பகுதியில் இவர் போகும்போது என்ன செய்வாங்களாம், போகிற இடங்களில் யாராவது இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு காசு வாங்கி சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு இப்படி இருப்பாங்க. அப்போ யார் வீட்லையாவது போய் தங்குவாங்க. அப்போது கௌதம புத்தர் இவரோட டிசைபிள்ஸ்க்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீ எங்கே தங்கினாலும் 2 நாளைக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, ஒரு வீட்டில் தங்கக்கூடாது. இது ஒரு ரூல் வச்சுருந்தார். ஆனால் அந்த மழை காலத்தில் மான்சூன் சீசனில் மட்டும் 2 மாதம் தங்கலாம். ஓகேவா? எப்போவும் 2 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது. மான்சூனில் மட்டும் 2 மாதம் தங்கலான்னு ஒரு ரூல்ஸ். அப்போ ஒரு மான்சூன் சீசனில் இவங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த மாங்க்ஸுக்குன்ட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து வீடு கொடுப்பாங்க தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவரோட ஒரு மாங்க், அவர் பேர் ஆனந்தா, அந்த மாங்க்கும் வீடுக்காக போகிறாரு. அப்போ ஒரு ப்ராஸ்டிடியூட், விபச்சாரத்தில் உள்ள ஒரு பெண், அவள் என்ன சொல்கிறா, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் தங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்ப அன்பை கூடுறா. அப்போ இந்த மாங்க் வந்து சொல்கிறாரு, நான் தங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நான் வந்து கௌதம புத்தர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். சரி நீங்கள் கேளுங்களேன். நீங்கள் கேட்டுட்டு அவர் ஓகே சொன்னார்னா தங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி நைட்டு இவர் வர்றாரு புத்தர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டிடியூட் அவங்க வீட்டில் தங்க சொல்லி நீங்கள் சொன்னாங்க, நான் தங்கலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்கக்கூடாதா? தங்கலாமா? சரி, இப்போ இந்த கௌதம புத்தர் சொல்கிறாரு, அந்த பெண் உன்னைய ரொம்ப அன்பாக கூடுறாள்ல, நீ போய் தங்கு அப்படின்னு சொல்கிறாரு. மக்களுக்கெல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. ஒரு துறவி ஒரு விபச்சாரி வீட்டில் போய் தங்குறதா? ஐயையோ, இந்த துறவி வந்து பரிசுத்தமானவங்கள்ல, அங்கே போனால் அசுத்தமாயிடுவாரே. அப்போ புத்தர் சொல்கிறாரு, அந்த பெண் தங்க சொல்கிறா, இவர் தங்குறாரு, இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு பிரச்சனை கிடையாது, நீ போய் தங்கு. சரி, இவர் போய் தங்குறாரு. எவ்வளோ நாள் தங்கணும்? மான்சூனில்
2 மாதம் தங்கணும். அப்போ ஃபஸ்ட் நாள் அந்த அம்மா என்ன செய்யுது, இவருக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு நல்ல கம்பளியை கொண்டு வந்து கொடுக்குது இந்த மாங்க்கு. இந்த மாங்க்குக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கம்பளியை வாங்கி போர்த்துட்டு நல்லா தூங்குறாரு. அடுத்த நாள் இவருக்கு என்ன தேவையோ அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து அந்த அம்மா கொடுக்குறாங்க. இவருக்கு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷம், நல்லா சாப்பிட்றாரு, நல்லா கவனிச்சிக்கிறாங்க. இவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செய்கிறாங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல இருக்கார். மக்கள்லாம் சொன்னாங்க, போச்சு அவ்வளோதான், இவரோட துறவித்தன்மை போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, இவர் இனிமேல் துறவி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே இருந்து பார்க்குற மக்கள். இப்போது இப்படியே போயிட்டே இருந்து 2 மாதம் முடிஞ்சுது. இப்போ அவங்க திரும்ப அடுத்தல போகணும்ல பயணம் பண்ணி. இவர் 2 மாதம் கழித்து திரும்ப வரார். வரும்போது இந்த மாங்கு கூட ஒரு ஃபீமேல் மாங்கும் வராங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அந்த ஃபீமேல் மாங்கு யாரு? அந்த பெண், விபச்சார பெண். நான் எதுக்காக இதை சொன்னேன் தெரியுமா? உங்ககிட்ட இந்த டெம்டேஷனுக்காக நான் சொன்னேன். எதுக்கு தெரியுமா? உனக்கு ஒரு பக்கம் டெம்டேஷன் இருக்குது, ஒரு பக்கம் உன்னோட கோல் இருக்குது. ரெண்டில் எது பவர்ஃபுல்? அந்த புத்தர் அதை தான் சொன்னார். அவளுடைய வழி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என்னோட வழி மாங்க், அவளோட வழி ப்ராஸ்டிடியூஷன். இந்த 2 வழியில் என்னோட வழியை விட அவளோட வழி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நானும் அந்த வழிக்கு போயிடுவேன். எந்த வழி ஸ்ட்ராங்காக இருந்தது? புத்தரோட தான் ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த விபச்சாரி மாங்காக மாறணும். இதே போல் தான் உனக்கு டெம்டேஷனும் உன்னோட கோலும் இருக்குது. உன்னோட கோல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது டெம்டேஷன் இங்கே விழுந்துடும். உன்னோட கோல் தான் என்ன செய்யும்? ஜெயிக்கும். புரியுதா? ஸோ டெம்டேஷனை பற்றி நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். நீ நல்லா ப்ரேயர் பண்ணுற, நம்பிக்கையோடு இருக்க, உங்ககிட்ட அது பவர்ஃபுல்லாக இருக்குது. சிலர் சர்ச்சுக்கு போனால் குடிகாரங்களாம் வரக்கூடாதும்பாங்க, ஏன்னா சர்ச்சு கெட்டு போயிருமா. குடிகாரனுடைய பவரில் சர்ச்சு கெட்டு போகுமா. நான் சொல்வேன், நீங்கள் தான் வரணும். ஆண்டவர் உங்களை தான் வர சொல்லியிருக்காரு. வருத்தப்பட்டு பாராமிச்சவங்கிறவங்களே பாவம் செய்கிறவங்களாம் சர்ச்சுக்கு வாங்க. சர்ச்சுக்கு தான் பவர் அதிகம். இங்கே நீங்கள் பரிசுத்தமாகி வெளியே போவீங்க. மக்கள் என்ன நினைக்காங்க, இதுக்கு பாவத்துக்கு பவர் அதிகம், சர்ச்சுக்கு பவர் கம்மி. அப்படி கிடையாது. உன்னோட டெம்டேஷனுக்கு பவரே கிடையாது. உன்னோட கோலுக்கு தான் பவர் அதிகம். அதுதான் என்ன செய்யும், அதுதான் ஜெயிக்கும். அப்படி தான் நீ பின்னால் என்ன செய்வேன், மாறுவேன். இப்படி தான் டெம்டேஷனையும் லேசினஸையும் ஓவர் கம் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் இந்த ரெண்டையும் நீங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய 2 விஷயம் ஷார்ட்டாக சொல்கிறேன். யூத் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே படிப்பு, நைட்டு வரைக்கும் படிப்பு, அது வரைக்கும் அதை தவிர வேறு வேலை இருக்கா? சிலருக்கு இருக்கும், சில பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஒரு பிள்ளை என்ன சொன்னிச்சு அப்படின்னா, அது வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு காலேஜுக்கும் போகுது, படிக்குது. ஒரு பையன் சொல்கிறான், யூனிவர்சிட்டியில் படிக்கிற பையன், நான் பிஜி படிக்கும்போது நான் 1000 மரக்கன்றுகளை நட்டிருக்கேன் அப்படி சொல்கிறான். ஒரு பையன், எங்கள் வீட்டுக்கு வறுமை, நான் பார்ட் டைம் ஆட்டோ ஓட்டுறேன், பார்ட் டைம் படிக்கிறேன். சில பிள்ளைங்க மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க. அதுதான் எஜுகேஷன். அவங்க எஜுகேஷனை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பிள்ளைங்களுக்கு 24 ஹவர்ஸும் படிப்பை தவிர வேறு வேலையை என்ன செய்யாது, கிடையாது. அப்படி என்ன வேண்டாம், நீங்கள் இருக்க வேண்டாம். இன்னொரு ப்ரெஷர் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே. உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பாங்க. படி 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 டீச்சர்ஸ் ப்ரெஷர், பேரண்ட்ஸ் ப்ரெஷர், அது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அதில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அது தப்பு தான், அந்த ப்ரெஷர் கொடுக்குறது. நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு நானாகவே இல்லை, நான் என்னுடைய ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டேன், என்னையே தொலைச்சிட்டேன், ஒரு ஜெயிலுக்குள்ளே என் சிறகை உடச்சி போட்ட மாதிரி இருக்குது, எனக்கு சுதந்திரமாக நிறைய இடங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எல்லா இடமும் போகணுன்னு ஆசையாக இருக்குது, நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க. என்னோடய ரெக்கையை உடச்சி இங்கே தான் இருக்கணும், படித்து முடி, இதுதான் உனக்கு வாழ்க்கையில் எல்லாமேன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னையே தொலைச்சிட்டு நான் ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படி சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுங்கள். நீ நல்ல மார்க் எடுத்தாலும் நல்ல மார்க் எடுக்கலைனாலும் அது போயிட்டே தான் இருக்கும். அது ஒன்று டிசைட் பண்ண போகிறது கிடையாது. நீ அதை அப்ளை பண்ணு, எஜுகேஷனை அப்ளை பண்ணு. எப்படி அப்ளை பண்ணுறது? நீ யூஸ் ஆகும். நீ யூஸ் ஆனால் நீ படிச்சுக்கிட்டே இருக்க, உனக்காகவே படிச்சுக்கிட்டே இருக்க, அதுக்கப்புறம் உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் வாழ்ந்துக்கிட்டே இருக்க, அதில் என்ன யூஸ் இல்லைல்ல. நீ எந்த அளவுக்கு யூஸ் ஆகிற, அப்போ நீ நல்லா படிச்சிருக்க, அதை தான் கல்வி என்ன செய்யணும், கொடுக்கணும். யூத் பவர். இந்த யூத்தில் நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுங்கள். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, 30 வயசு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க. குழந்தைய பார்க்குறது, வேலைக்கு போகிறது, அங்கே பண்ணுறது, இங்கே பண்ணுறது, ஏகப்பட்ட வேலை பார்ப்பாங்க.
ஏன்னா அப்போ அவங்க ஃப்ரீடம் ஆயிடுவாங்க, அவங்க தலைவி ஆயிடுவாங்க. இப்போது உங்களை எதுவும் செய்ய விடாமல் என்ன செஞ்சுருப்பாங்க, அடைச்சி வச்சுருப்பாங்க, ஜெயில் மாதிரி. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு யூஸ் ஆனீங்கன்னா அந்த யூத் பவரை நீங்கள் என்ன செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணுவீங்களா? உங்களை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் ஆவீங்களா? உங்கள் அதுதான் எஜுகேஷன். பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பண்ணுவேன்னா எஸ் சொல்லுங்களேன். புரிஞ்சுதா? அதுதான் என்னது எஜுகேஷன். படிப்பு நீங்கள் நல்லா படிப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்வீங்க, ஜெயிப்பீங்க. 24 மணி நேரம் படித்தாதான் நான் ரேங்க் வாங்குவேன்ட்டு கிடையாது. நீங்கள் இப்படியும் பண்ணி பாருங்கள், நீங்கள் ரேங்க் என்ன செய்வீங்க, கண்டிப்பாக வாங்குவீங்க. ரெண்டாவது வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்வீங்க, வின் பண்ணுவீங்க. கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா என்னென்னா, அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் மைண்டை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் சொல்கிறாங்க, மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே உங்களுடைய கடவுள்கிட்ட 10 மினிட்ஸ் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் பெட்டை விட்டு எழுந்திரிங்க. அது ஒரு பெஸ்ட் என்னது மெடிடேஷன். உங்களுக்கு மெமரி பவர் நல்லா கூடும். சொல்லுவாங்க எனக்கு மெமரி பவர் இல்லை, நான் நல்லா படிக்கேன், பரீட்சை எழுதும்போது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருந்தேன், மறந்துடுவேன். அப்படி இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நான் கேட்குறேன், நீ ஒரு சினிமா பார்த்துட்டு வர, அந்த சீன் எல்லாம் உனக்கு மறக்காமல் ஞாபகம் இருக்கா? இருக்குதுல்ல? அப்போ உனக்கு மெமரி பவர் நல்லா தானே இருக்குது, அப்படி தானே? அப்போது உன் மனசு சரியா, மெமரி பவர் நல்லா தான் இருக்குது. நான் படித்ததெல்லாம் மறந்துட்டுன்னு சொல்லாத, திரும்ப திரும்ப கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் என்ன செய்யுங்க, பண்ணுங்கள். ஓகேவாம்மா? சரி, உங்கள் லைஃப்பில் லேசினஸையும் டெம்டேஷனையும் அலோவ் பண்ணாதீங்க. உங்கள் எனர்ஜியை, யூத் எனர்ஜியை யூஸ் பண்ணுங்கள், கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லேர்னிங், எஜுகேஷன் இஸ் லேர்னிங் டு யூஸ் யுவர் செல்ஃப். இப்போ எஜுகேஷன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் எல்லாருக்கும் என்ன வேல்யூ, நீங்கள் உங்களோட வேல்யூவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களோட வேல்யூ எவ்வளவு? முதல்ல நீங்கள் சொன்னப்போவும் இப்போவும் உங்களோட வேல்யூ கூடியிருக்கா, அப்படியே தான் இருக்கா, இல்லை நான் குறைஞ்சிருக்கா? கூடியிருக்குல்ல? நீங்கள் எல்லாருமே 100, உங்களுக்கு எல்லாருக்குமே 100 மார்க்ஸ், நீங்கள் எல்லாமே ஜீனியஸாக இருந்திருக்கிறீங்க, அப்படி தானே? இப்போது ஒரு பையன் வந்து சொல்கிறான், நான் வந்து படிக்காமல் பாஸ் பண்ணணும் மேம், அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதிரி என்ன செய்யாதீங்க, நீ படிக்கலைன்னா நீ பாஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? அது தப்பான எண்ணம். இந்த மாதிரி தப்பான எண்ணங்களை மனசில் என்ன செய்யாதீங்க, வளர்க்காதீங்க. அது மாதிரி உங்களுக்குள்ள அந்த புள்ளி பண்ணுறது, ஏதாவது ஒரு பிள்ளையை கார்னர் பண்ணுறது, பாலிட்டிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தீய குணங்கள்லாம் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, அதெல்லாம் நீங்கள் படித்தே வேஸ்ட். எஜுகேஷன் அப்படின்னா நல்ல குணங்களை வளர்த்துக்கங்க. பைபிளில் ஆவியின் கனின்னு ஒன்று உண்டு, 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய சாந்தம், நற்குணம், பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம். அந்த 9ஐயும் வளர்த்துக்கோங்க. கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை இதெல்லாம் என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க. லைஃப் எப்போவுமே எப்படி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ பி ஹாப்பி, டோன்ட் வரி. எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாமா? ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வெரி மச்.